ஹலோ மக்களே, வெல்கம் பேக். டெக்கடை சீரிஸ் எபிசோட் லெவலில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ண வந்ததில் ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்குமே நிறைய நியூஸ் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக யாருன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது உங்களோட பக்ஸ்படி தாக்குங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, விவோவோட T5e சைலண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அதோட ப்ரைஸிங் இருக்குது அப்படின்னா 14,000 ஸ்டார்ட்ஸ். அதாவது 4GB RAM 64GB. ஸோ நேற்று தான் நியூஸில் வரப்போகுதுன்னு பார்த்தோம். பட் அதுக்குள்ளே லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 6.74 இன்ச்சஸ் 720p 90Hz எல்சிடி டிஸ்பிளே, 5500 mAh பேட்டரியும், 15 வாட் சார்ஜரும், 8MB ரியர் கேமராவும், 5MB செல்ஃபியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யூனிசாக்கோட T7225. இது ஒரு 4G ஃபோன். ஸோ இந்த ஃபோன் ஆல்மோஸ்ட் 14,000 இந்த ஃபோனோட விலை. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரிப்பா, ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஐக்கூவோட நியூஸ் தான் இது. ஸோ செகண்ட் நியூஸ், ஐக்கூவோட Z11ஓட ஸ்பெக் ரிலீஸ் ஆகிருக்கு. சீக்கிரமாக இந்தியாவிலே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணி ஒரு 40,000 ஃபோன் லான்ச் பண்ணணுன்றதுனால டிமென்சிட்டியோட 7500 கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலான ப்ராசர் அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு 7 Gen 4க்கு ஈக்குவலான ஒரு ப்ராசராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு பார்த்தா தெரியுது. சரி, 7500 டர்போ தான் யூஸ் பண்ண போகிறாங்களா. அதே மாதிரி குவாட் கவ் கண்டிப்பாக இருக்க போது, AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. அப் டு 12GB வரைக்கும் ரேம் இருக்க போது. ஸோ 9000 mAh பேட்டரியும், 90 வாட் சார்ஜர் எதிர்பார்க்குறோம். சிங்கிள் கேமரா தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 50MBயில். ஸோ இதுதான் இன்னைக்கு தேதிக்கு ஸ்பெக்கில் வந்தது. ஸோ இது கூட டேரெக்டாக யார் காம்படிஷனில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்மி டர்போ 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோவோட Edge70 Pro, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் இருக்க போது. ஸோ இதோட இது எப்படி மேட்ச் பண்ணி எப்படி ஐக்கு அவங்க ஃபோனை டெலிவரி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்க தான் வேணும். சரி, இதுதான் ரெண்டாவது நியூஸ். எல்லாரும் வெயிட் பண்ண நியூஸ் தான் இது. மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னா, மோட்டோவோட Edge60 Proக்கு Android 17 பீட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். மோட்டோஸ் யூசர்ஸ் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா, Android 17 எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பீட்டா வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டு பண்ணுங்கள். பட் ஒன் கண்டிஷன், உங்கள் ப்ரைமரி ஃபோனாக இருந்துச்சுன்னா அதை பண்ண வேணாம். செகண்டரி ஃபோன் வீட்டில் எதனா வச்சுருக்கேன், நான் மோட்டோவில் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பக்கு கண்டிப்பாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, நாலாவது நியூஸ் என்ன அப்படின்னா, போக்கோ அவங்களோட F9 அண்ட் F9 ப்ரோவோட ஸ்பெக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்டிஃபைக்கு போகும்போது ரிவீல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எப்படி என்னப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக போக்கோ அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் தான் F சீரீஸு. ஸோ இதில் 8 Gen 5 தான் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 200MB மெயின் கேமராவும், 100 வாட் சார்ஜர், 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜரும் மேபி சப்போர்ட் இருக்கலான்னு போட்டிருக்காங்க. eSIM சப்போர்ட் கண்டிப்பாக இருக்க போது, ஏன்னா இந்த ஃபோன்லேயே eSIM இருக்குது. அதே மாதிரி 185Hz TCL AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறாங்களாம். அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக இருக்க போது. F9 ப்ரோவில் 8000 mAh, F9 அல்ட்ராவில் 10,000 mAh கொடுக்க போகிறாங்களாம். அவன் 50,000 mAh கொடுத்தாலும் 1.5 நாளைக்கு மேலே வரமாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரில. முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது யூரோப்பு, டர்க்கி, இந்தோனேஷியா, ரஷ்யா, தைவான், ஜப்பான். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக குளோபலில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்க்க முடியுதுங்க. ஸோ ஃபோன் வரட்டும், அதை பற்றி தனியாக நம்ம வீடியோ போடுவோம். பட் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகாது, அதை நம்ம பார்க்கணும். அஞ்சாவது நியூஸ் என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு யூஐ பற்றி நியூஸ் பார்க்குறோம். கலர் ஓஎஸ், ஆக்சிஜன் ஓஎஸ், ரியல்மி ஆர் ஹைப்பர் ஓஎஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்க்குறோம். இன்னைக்கு ஹானர் ஹுவாவே வச்சுருக்கவங்களுக்கான நியூஸ் தான் இது. ஸோ அஞ்சாவது நியூஸ், ஹானர் மேஜிக் ஓஎஸ் 11 பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க மேஜிக் ஓஎஸ் 11 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுமே பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பேஸ்ட் ஆன் Android 17. ஸோ இதில் இதுலேயுமே லிக்விட் கிளாஸ் டிசைன் தான் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி விஷுவல் டிசைன்ஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா. ரியல் டைம் ரிஃப்ளெக்ஷன், டைனாமிக் கிளாஸ் எஃபெக்ட் ரியல் டைமில் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற மாதிரி ஃப்ளூயிடாக இருக்குமா. அதே மாதிரி சிஸ்டம் வைடு டிரான்ஸ்பரன்சி யூஐ அப்ளை பண்ண போகிறேன்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்களா. ரீடிசைன் கண்ட்ரோல் சென்டர்லாம் கொடுக்க போகிறாங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அப்படியே சாம்சங்கில் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சென்டரை ரீடிசைன் பண்ண விட்டாங்க. நத்திங் ஒரு சிலது மட்டும் பண்ண விட்டேன். இப்போ எல்லா பிராண்டுமே பண்ண விடுறாங்க. அப்படின்னு யோசிக்கும்போது, நீங்கள் யாருன்னா ஹானர் ஃபோனோ இல்லை ஹுவாவே ஃபோனோ இங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இந்த அப்டேட் வரும். அப்டேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் மேஜிக் ஓஎஸ் நல்லா தான் இருக்கும், எதுவும் குறலாம் இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்கும். நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸில் அதுவும் ஒன்று தாங்க. சரி, இப்போ ஆறாவது நியூஸ் என்ன அப்படின்னா, OnePlus 16ஓட ஸ்பெக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ OnePlus 16 நமக்கு எப்படியும் லான்ச் ஆகாது. பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுப்போமே, சைனாவில் கண்டிப்பாக லான்ச் ஆகும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட ஃப்ளாக்ஷிப் அப்படின்றதுனால 6.78 இன்ச்சஸ் 1.5K எல்டிபிஓ ஃப்ளாட் ஓயில டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா 185 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக இருக்க போது 10 பிட் பேனல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸ்னாப் ட்ராகனோட 8 Gen 6 ப்ரோ இந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 200 MB மெயின் கேமராவும் 32 MB செல்ஃபி கேமராவும் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்க போகிறாங்க. ஐபி ரேட்டிங் இருக்க போது. அதே மாதிரி 50 MB 3.5x பெரிஸ்கோப் கேமரா ப்ரீவியஸாக கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி 200 MBக்கு போக போகிறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் அது பக்காவாக கன்ஃபார்ம் ஆகலை. ஆச்சுன்னா நல்ல கேமராவோட ஒரு ஃபோன் வரப்போகுதுன்னு நினச்சிக்கலாம். 9000 mAh பேட்டரியும் 120 வாட் ஒயர்டு சார்ஜரும் 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜரும் சப்போர்ட் பண்ண போகுது. லார்ஜர் வேப்பர் சாம்பர் கூலிங்கும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பார்க்கும்போது. ஸோ என்னன்றதை பார்க்கணும். ஒன் ப்ளஸ் இப்போ பியூர்லி வந்து ஓப்போவோட கண்ட்ரோலில் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு கேமிங் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கேமராவில் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, 7ஆவது நியூஸ் என்ன அப்படின்னா 2027 ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இப்போ 2026 வந்து மண்ணை கப்புது. 2027 எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரியோட ப்ரைஸிங்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. சிப்செட் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆக போகுது. குவால்காம் ஆல்ரெடி அவங்க ப்ரைஸிங் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ரைஸ் ஹைக் ஆகுது. இந்த மாதிரி மொபைலோட காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ் எல்லாமே ஹைக் ஆகுது. இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படி தெரியுமா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மொபைல் நீடு இருந்தால் இப்போயே இந்த ஃப்ளிப்கார்ட் சைட்லேயோ இல்லை அமேசான் சைட்லேயோ எதனா மாட்டுச்சுன்னா வாங்கிக்கிறது தான். இல்லை நான் பொறுமையாக தான் வாங்குவேன் அப்படின்னா ப்ரைஸ் எல்லாம் கண்ணாமனா ஏறிடும். இப்போ நீங்கள் போய் ஒரு 20,000 30,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கி செட்டில் ஆகிற டைமில் 30,000 40,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போகும். இப்போ எப்படி பிரிக்கலாம்னா அண்டர் 20K 2027 இந்த இயர் ரெண்டு முடியறதுக்குள்ளேயே அண்டர் 20K 4G மொபைலும் 20 to 30K 5G மொபைலும் 30 to 40K ஒரு ஆல்ரவுண்டராக ஒரு நார்மலான ஒரு 7 Gen 4 அந்த மாதிரி செக்மெண்ட்டில் ஒரு மொபைலும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பீக் வேணும் அப்படின்னா 50 to 60K வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் ரேராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர நீங்கள் 70,000 வாங்கின ஃபோன் இன்றைக்கி 90,000, 50,000 வாங்கின ஃபோன் இன்றைக்கி 60,000, 40,000 வாங்கின ஃபோன் இன்றைக்கி 50,000. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். 2027 மார்க்கெட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போக போகுது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீட் இருந்தால் வாங்கிக்கோங்க. 8ஆவது நியூஸ் என்ன அப்படின்னா போக்கோவோட M8 பவர் நம்ம இந்தியாவில் ஆகஸ்ட் 4 லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ஸ்பெக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் ரெட்மி நோட் 17 பார்த்தா அதே தான். 4 Gen 4 தான் இருக்க போகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. அதே மாதிரி 8000 mAh பேட்டரி இருக்க போகுது. 45 வாட் சார்ஜர் இருக்க போகுது. அதே மாதிரி 6.9 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. LPDDR4X RAM தான் கொடுக்குறாங்க. 8 MB ஃப்ரண்ட் கேமரா இருக்க போகுது. HyperOS 3 பேஸ்ட் ஆன் Android 16 தான் கொடுக்க போகிறாங்க. பட் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40Kக்கு மேலே இருக்காது. 30Kக்குள்ளே தான் எதிர்பார்க்குறோம். ஒரு 28,000 30,000 எதிர்பார்க்குறோம். 31 32க்கு ரெட்மி வந்து ப்ரைஸிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நிலவரம். அண்டர் 30K தான் கண்டிப்பாக வரப்போகுது. ஒரு மல்டிமீடியாக்காக ஒரு பெரிய ஃபோன் வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சின்னலாம் இருக்குங்க, பெசல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரிப்பா, 9ஆவது நியூஸ் என்ன அப்படின்னா ஆர்ஜினோஎஸ் 7மே சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஓஎஸில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் அப்டேட்ஸ் வருது. இதுலேயும் லிக்விட் கிளாஸ் டிசைன் தான் வரப்போகுது. இதுலேயுமே அந்த கண்ட்ரோல் பேனலை வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும், சாம்சங்கில் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல, என்ன தெரியுமா? எல்லா ஓஎஸுமே ஆல்ரெடி ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஆப்பிள் யூஸ் பண்ணாலும் அதே தான், சாம்சங் யூஸ் பண்ணாலும் அதே தான், ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணாலும் அதே தான், ஓப்போ யூஸ் பண்ணாலும் அதே தான், விவோ, ஹைக்கூ இல்லை மோட்டோ எல்லாவோட ஓஎஸும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுவுமே அந்த கண்ட்ரோல் பேனல் ஒஸ்ட்டு எல்லா ஃபோன்லேயுமே ஒரே மாதிரி இருக்குது. இது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஆப்பிளை பார்த்து அடிக்கிறாங்க, கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கொஞ்சம் பார்த்து இவனோட யூனிக்கான ஒரு சில விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஒன்னிவை ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனுமே லிக்விட் கிளாட் டிசைன் எல்லாத்துலேயும் கொண்டு வர மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்லா ஓஎஸ்லேயுமே இனிமேல் லிக்விட் கிளாட் டிசைன் இருக்க தான் போகுது. ஸோ அந்த கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆப்பிள் கொண்டு வந்தால் அதை நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்படின்றத இருக்கீங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 10ஆவது நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், சேல் திரும்பவும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே
அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்லே ஆர்டர் போடுவோம், முதல்லே ஆஃபரை போடுவோம், முதல்லே எல்லாத்தையும் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அமேசான் 7ஆம் தேதியும் ஃப்ளிப்கார்ட் 8ஆம் தேதியும் வந்து அவங்க சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வரதான் போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மொபைலோட அப்டேட்ஸ் வரும்போதும் நான் டே பை டே உங்களுக்கு வந்து அதுக்கான நியூஸ் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10வது நியூஸ். நீங்கள் யாருன்னா மொபைல் வாங்க போகிற பிளானில் இருந்தீங்க, நீங்கள் தேடுற மொபைல் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கிங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஓப்போவோட K13 டர்போ ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. போக்கோ F7 ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. போக்கோ X7 ப்ரோ ஆல்ரெடி ஸ்டாக் இல்லை. மோட்டோ Edge60 ப்ரோ ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்க நல்ல ஃபோன்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி விவோட T4 ப்ரோ, T4 அல்ட்ரா இதெல்லாம் ஸ்டாக் அவுட் ஆச்சு. ரியல்மியோட P4 ப்ரோ அடுத்து ஸ்டாக் அவுட் ஆகிட்டு இருக்கு. 15 ப்ரோ, GT70 இந்த மாதிரி ஒரு அண்டர் 30Kல ஒரு ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே ஸ்டாக் அவுட் சீரிஸில் தான் இருக்குது. இன்ஃபினிக்ஸோட GT30 ப்ரோ கூட ஸ்டாக் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன தேவையோ உங்களை கம்பல் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 3 வருஷம் கூட வெயிட் பண்ண. இப்போ அப்போ தான் ஃபோன் வாங்கியிருக்கேன்ப்பா, எனக்கு ஃபோன் நல்லா தான் இருக்குது அப்படின்னா யாரும் வாங்க தேவையில்ல. வேணாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீடு இருந்தால் மட்டும் காசை செலவு பண்ணி வாங்கிக்கங்கன்னு தான் சொல்கிறது. சரிப்பா, 11வது ஃபோன் என்ன அப்படின்னா, நேற்று ஸ்னாப் ட்ராகனோட நியூஸ் பார்த்தோம். 2 சிப்பு லான்ச் பண்ணுறாங்கட்டு. நாங்கள் 2 லான்ச் பண்ண மாட்டாங்க, நாங்கள் 3 லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிமென்சிட்டியுமே அவங்களோட 9 சீரீஸை வந்து, அதாவது 9000 சீரீஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 9600, 9600 ப்ரோ மேக்ஸு, 9600S இந்த 3 சிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக் லீக் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா டிஎஸ்எம்சியோட 2 நானோமீட்டர் சிப்பு தான். ஸோ இதுவுமே வந்து இவங்க சொல்கிற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு ஏறுது, $215 மேலே இருக்குமா அதோட ப்ரைஸிங்கு. ஸோ இதுவுமே இதுக்கப்புறம் வர காலங்களில் ஓப்போ, விவோ, ஷாமி இந்த மாதிரி எல்லா டிவைஸ்லையுமே எதிர்பார்க்கலாம். ஸ்னாப் ட்ராகன் ஒரு $350-370 வருது அப்படின்னா இது ஒரு $215 மோர் தென் இதுக்கு தானே போவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிப்பா, 12வது நியூஸ் என்ன அப்படின்னா, ColorOS 17 அப்டேட் தான். இன்றைக்கும் ColorOS 17 அப்டேட் தாங்க. ColorOS 17 அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய வந்து விஷுவல் சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ 1UI ColorOS 17 இப்படி தான் சண்டை போகும் போலக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் சேஞ்சிலையாக இருக்கட்டும், கஸ்டமைசேஷன்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு 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 ஆப் டு ஆப் நீங்கள் போகும்போது அந்த டெலிவரி பண்ணுற அந்த ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், ஃப்ளூயிடிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வராங்களாம். ColorOS 17 இந்த வாட்டி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஓஎஸாக இருக்க போது. ஏன்னா 1UI எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கஸ்டமைசேஷன் கிங்காக தான். அது கூட நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ColorOS 17 ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கனாலாம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன இருக்குன்னாச்சு பார்க்கணும்ல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல UI எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ColorOS 17 வரதான் போகுது. ஏன்னா ஓப்போ அவங்களோட மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணுற டைமில் இந்த ஓஎஸை எந்த அளவுக்கு அவங்க டெலிவரி கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி மற்ற ஃபோன்ஸில் இது எப்படி வந்து ஒர்க் ஆக போகுது, அவங்களோட மிட்ரேஞ்சில் எப்படி ஒர்க் ஆக போகுது, டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ColorOS 17 வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ColorOS 17 வந்தோடனே அதுக்கான வீடியோ தனியாக நம்ம போட்டுக்கலாம். 13வது நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு வழியாக சாம்சங் அவங்களோட எஸ் சீரீஸ்க்கு பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாங்க. இந்த வாட்டி ஃபோல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் கார்பன் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா S27 சீரீஸில் வந்து S27 ப்ரோக்கு 5200 mAhும், S27 அல்ட்ராக்கு 5700லேருந்து 5800 mAh பேட்டரி வரலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல தரமான ஒரு விஷயந்தாங்க. ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம நிறைய வந்து எதிர்பார்க்குறது பேட்டரி தான். எனக்கு இதே ஒரு நாள் வருது 5000 mAh வச்சுக்கிட்டு, பட் கூட ஒரு 700 mAh வந்தால் இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல. ஒரு நாள் வருது, ஒரு 1.5 நாள் வரட்டுமே அப்படின்ற மாதிரி தான். பட் அப்படியுமே கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிற நியூஸ் வந்துருச்சு. சரிப்பா, லாஸ்ட் நியூஸ் 14வது நியூஸ் என்ன அப்படின்னா, விவோ அவங்களோட X300E சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 58,000 அந்த ஊரில் லான்ச் பண்ணது. 57,000 4799 யூவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் சொன்ன மாதிரி 6.59 inches LTPS OLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 140 Hz இருக்க போது. ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 5 தான். 50 MB IMX 921 கேமராவும், 8 MB அல்ட்ரா வைடும், 50 MB IMX 882 3x கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜீஸ் கொலாபரேஷனோட தான் வரப்போகுது. அதே மாதிரி LPDDR5X UFS 4.1 இருக்க போது. அதே மாதிரி 5000 ஸ்பீக் விட்னஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஒரு 50 MP கொடுத்துருக்காங்க.
பட் சைனாலேயே இந்த ப்ரைஸிங் அப்படின்னா இந்தியாவில் வரும்போது இதுதான் வந்து ஒரு 80,000 விற்கிற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். இனி வரும் காலங்களில் இப்படி தான் போகும் ப்ரைஸிங் இன்க்ரீஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. அதனால் இதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.